ஹலோ மக்களே, சூப்பர் டேஸ்டியான ப்ரான் பிரியாணியை எப்படி குக்கரில் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பிரியாணிக்குள்ளே ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரானை ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ரானை ஒரு 30 நிமிஷமாவது மேரினேட் பண்ணணும். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, சால்ட், லெமன் ஜூஸ் இது எல்லாம் சேர்த்து தான் மேரினேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரானை ஊற வச்ச டைமில் அரிசியும் அதே டைமுக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு அதையும் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணோன்னா நல்லா ப்ரான் சாஃப்டாக வரும். இப்போ அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு விசில் போடாமல் அதில் ஏர் வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ப்ரான் பிரியாணி குக்கரில் ரெடி.